ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி காசில மனோஜ் வந்து போலீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி வந்து வேண்டான்னு தடுத்து, மனோஜோட மண்டைய கழுவி விட்டுறாங்க. கடைசி வேற வழி இல்லாம மனோஜ் வந்து சரி தூக்கிட்டு போ. என்ன டிவி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணிட்ட வந்து தூக்கிட்டு போ சொல்றாப்ல. எனக்கு ஃப்ரிட்ஜும் வேணும் அப்படிங்கிறாப்ல. ஐயம்மா தூக்கிட்டு போம்மா அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து சொல்ல, அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்து வந்து சீதாவ மீட் பண்ணி சொல்றாப்ல, "நீ வந்து மீனாட்ட பேசாம இருக்கிறது தப்பு. நானும் அருணும் வந்து நேத்து வந்தவங்க. நாங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம். நீ வந்து செஞ்சது தப்பு அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இருந்தாலும் சீதாவுக்கு வந்து நம்ம முத்து மேல உள்ள கோவம் வந்து போக மாட்டேங்குது. சரி ஓகே. உனக்கு இதான பிரச்சனை. நான் இந்த பிரச்சனைய வந்து சீக்கிரத்திலே வந்து இதுக்கு வந்து ஒரு விடைய வந்து காண்றேன் அப்படின்னு வந்து நம்ம முத்து வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாப்புல நம்ம சீதாட்ட. அப்புறம் மனோஜ் எல்லாருமே வந்து வீட்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. யார் முன்னால? ரவி, ஸ்ருதி முன்னால. ஸ்ருதியும் மானாவாரியா திட்டுறாப்புல. நீங்க செஞ்சது தப்பு. போலீஸ் போகாம இப்படி பண்ணது அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அந்த நேரம் நம்ம முத்துவும் மீனாவும் வர்றேன். என்ன ஏதுன்னு கேட்க நம்ம ஸ்ருதி வந்து முத்துட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க. நம்ம முத்து வந்து திட்டியிருக்காப்புல. "ஏன்டா இப்படிலாம் பண்ணலாமாடா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு நம்ம ஐடியா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அவன் தான் கேட்க மாட்டானே. அதுக்கு நானே ஐடியா சொல்றேன்ட்டு, நம்ம மனோஜ் வந்து ஒரு கேவலமான ஐடியா சொல்ல, திட்டு விழுகுது. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவே ஒரு ஐடியா குடுக்குறாப்புல. அதாவது யாரு தப்பு பண்ணாங்களோ, அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வாயிலேருந்து உண்மைய வர வைங்க அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அத வீடியோ எடுங்க அப்படிங்கிறாப்புல. நம்ம முத்துவுக்கும் ஐடியா கிடைச்சது. எதுக்கு? நம்ம சீதா பிரச்சனைக்கு. சரின்ட்டு அதே வந்து அடுத்த நாள் வந்து பிரயோகிக்கிறாப்புல அருண்ட்ட. இந்த மாரி "நீ வேணும்னேக்கே இப்படி பண்ணி பிரிச்சு விட்டல்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமா, நான் படிக்காதவன், நீ படிக்காதவன், நான் படிச்சவன்டா. உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்ப வந்து சீதா வந்து உன்னைய வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. இனிமேல் வந்து வெறுப்ப தான் காட்டுவா" அப்படிங்கிறாப்புல. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காப்புல ஃபோன் வழியா நம்ம சீதா. சீதா வர்றாப்புல. அதோட முடிஞ்சுச்சு. பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.